தேவாதி தேவன் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனோடு எப்பப்பெல்லாம் வாக்குத்தத்தமான எதிர்காலத்தில் இப்படிலாம் வாழ்க்கையில நடக்க போதுப்பா அப்படின்னு எப்பப்பெல்லாம் சொல்கிறாரோ அப்பப்பெல்லாம் அவனை கற்பனை பண்ண வைத்து பிறகு தான் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய போறேன் அப்படிங்கிறத விளக்கி காண்பிக்கக்கூடியவராய் கர்த்தர் காணப்பட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அபாரமான ஒரு சக்தி, அபாரமான ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில என்னெல்லாம் அடைய போறோம் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பழகுவான் என்று சொன்னால் அவன் என்னத்தை இமேஜின் பண்ணுகிறானோ அதை நிச்சயமாக அடைந்தே தீருவான் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியுது பாருங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசும்போது அவனுடைய இமேஜினேஷனை கொஞ்சம் பயன்படுத்தி தான் அவனுக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுவாரு. அவன் ஒரு கூடாரத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆபிரகாம் வெளியில வாயா நீ அப்படின்னு வெளியில கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து வார் முதல்ல சொல்றாரு. அப்புறம் இந்த வானத்துல தெரிகிற நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால என்ன முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. வானத்து நட்சத்திரங்களை உன்னால எப்படி என்ன முடியாது காணப்படுகிறதோ அதே போல உன்னுடைய சந்ததி இவ்வளவா இந்த உலகத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இமேஜின் பண்ண வைக்கிறாரு. எதை போல ஒரு சந்ததி இருக்கும் அப்படின்னா வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்களை போல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ள புகுத்துகிறாரு. பிறகு யோசிச்சு பார்த்துருவான் இந்த வசனத்தை. ஓஹோ, வானத்து நட்சத்திரத்தை போல என் சந்ததியை பெருக பண்ண போறேன்னு அன்னைக்கு சொன்னாரே. அப்போ வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பிக்சர் அவனுடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும் சார். பிற்காலத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி அதே போல அந்த சந்ததி அவனுக்கு வந்ததா இல்லையா? வந்தது சார். வானத்து நட்சத்திரங்களை போல ஏராளமான மனிதர்கள் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் கூட அந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் இருக்கிறோம். இப்படி ஒரு சந்ததி இருக்க போகிறதுங்கிறத ஒரு இமேஜினேஷன் வடிவில் அவனுக்குள்ள பூத்துகிறார். அந்த பிக்சரை வைக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒன்னு அடையணும்னு நினைக்கிறீங்க, என்ன அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்க ஒரு பிக்சரைஸ் பண்ணுங்க, ஒரு பட உருவுல கொண்டு வாங்க, உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி அடைய விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. அதை யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாகவே அதை நீங்க அடைந்தே தீருவீர்கள் என்பது 100% உண்மை.